ஹலோ ஆல், அந்தமான் சீரீஸ் கண்டினியூஷன். டே 1 அன்னைக்கு மார்னிங் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லஞ்ச் ஹோம் ஸ்டேலே சாப்பிட்டு 1 o'clock போல் வெளியில் கிளம்பியாச்சு. நாங்கள் போர்ட் பெய்லர் சிட்டி தான் விசிட் பண்ணோம். அந்தமானில் அதான் ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட். எங்கே போகிறோம்னு தெரியல, ஆனால் போகிற வழி ஃபுல்லாக மரம் செடி கொடி தான். கிளைமேட்டும் ப்ளசண்ட் அண்ட் கூலாக இருந்துச்சு. ட்ராவல் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக அமைஞ்சுது. ஒரு பீச் வியூ சூப்பராக இருந்துச்சு. வெயிலில் அந்த தண்ணியில் ஒரு ஷேடோ மாதிரி பார்க்கவே வித்தியாசமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்பாட் பயாலஜிக்கல் பார்க் சிடியாத்தப்பு, அங்கே தான் போயிருந்தோம். நடந்தும் போகலாம், இல்லை ஒரு வெஹிக்கிள் ப்ரொவைட் பண்ணாங்க. நாங்கள் அதிலே போய் சுற்றி பார்த்துட்டோம். பர் பர்சனுக்கு 20 rupees. உள்ளே என்ன இருக்குன்னு ஒரு ஓவர்வியூ மாதிரி மேப் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்பீஷீஸ்லாம் தான் போய் விசிட் பண்ணோம். உள்ளே போகிற வரைக்கும் பாப்பா தூங்கிட்டு தான் இருந்தா. வண்டி ஏறினதும் மான் பாரு குரங்கு பாருன்னு ஒரே ஜாலி மூடுக்கு போயிட்டா. டீர் மங்கியில் ஒரு வெரைட்டி, அது நேம்லாம் தெரியல. நிறைய விதமான பறவைகள், அதில் கிளி புறா ஒரு சிலது தான் தெரிஞ்சுது. பேர்ட்ஸ் தான் ஒரு கேஜில் போட்டு வச்சுருந்தாங்க. இது எல்லாமே காடு தான். இதுவே நம்ம ஊராக இருந்தால் இப்படி நார்மலாக போயிருப்போனான்னு தெரியல. ஒரு புது இடம் பார்க்க போகிறோன்னு மனசில் எக்ஸைட்மெண்ட் தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூட பயமே இல்லை. இன்னும் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு தான் எனக்கு தோணுச்சு. தெரியாத இடமா இருக்கவே மைண்ட் செட் இப்படி இருந்துச்சு போல். வைல்டு பிக், ஸ்னேக், crocodile எல்லாமே குட்டி பசங்க மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. நிறைய அனிமல்ஸ்லாம் இல்லை, ஆனால் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். 4 o'clock வரைக்கும் தான் அலோட். ஏன்னா நம்ம டைமிங்கை விட ஈவினிங் ஒரு 1 hour சீக்கிரமாகவே இருட்டிடும். இங்கே 6 o'clockனால் அங்கே 5 சன் போயிடுவார். அதே மாதிரி மார்னிங் 1 hour பிஃபோராகவே விடிஞ்சிடும். 5 o'clockலாம் வெளிச்சமாக தான் இருக்கும். ஒரு ஷார்ட் ட்ரைவுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லொக்கேஷன் எங்கன்னா ஒரு நேச்சுரல் பியூட்டினே சொல்லலாம். அந்த மாதிரி ஸ்பாட் தான் முண்டா பஹாட் பீச். அங்கே உள்ளே போனதுமே பெரிய பெரிய மரம் சூப்பராக இருந்துச்சு. அது பக்கத்தில் நம்மளாம் குட்டியோண்டு தான் தெரியும். அப்பா சொல்லணுமே அந்த சீனிக் வியூவை. நாங்கள் ஈவினிங் டைம் போல் தான் போனோம். செம்மையாக இருந்துச்சு. கடவுள் நேச்சரை எப்படிலாம் படைச்சிருக்காருன்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. 2 சைட் ஃபுல்லாக ரெயின் ஃபாரஸ்ட், நடுவில் மவுண்டெயின்ஸ், அப்புறம் கடல் சொல்லவா வேணும். பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. மைண்டில் இருக்க ஸ்ட்ரெஸ்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. க்ரௌடாக தான் இருக்கும் அந்த ஏரியா. அங்கே டீ ஸ்நாக்ஸ்லாம் சேல் பண்ணுவாங்க. சுமாராக தான் இருக்கும், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்புறம் ஃபோட்டோ ஷூட்லாம் நிறையா எடுத்துக்கலாம். சீனிக் வியூன்றதுனால சூப்பராகவே இருக்கும் எல்லாமே. நாங்கள் போன டைம் சன்செட்டும் பார்த்தோம். இப்படி தான் என்னோடய அங்கே போச்சு. எனக்கு என்ன தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்ஃபோ ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய்ட் வெல், ஸ்டே ஹெல்த்தி, பை ஆல்.